வளர்ச்சியும் தெற்குல தமிழ்நாட்டை தொடங்கி தான் எழுதப்படணும். இந்த க்ரோத் ஹிஸ்டரியை தாங்கிக்க முடியாதவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில பொய்களை எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. எங்களை பற்றி அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பழைய ஸ்கிரிப்ட் தான். அதுல முதல் குற்றச்சாட்டு அரசியல் வாரிசு. இதற்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனா யார் வந்தாலும் அவங்கள மக்களுக்கு முன்னாடி நின்று அவங்க நம்பிக்கையை பெற்று ஓட்டு வாங்கினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். எனவே இது எங்களை களத்தில் எதிர்க்க முடியாத வைக்கிற இத்துப்புன குற்றச்சாட்டு. அடுத்து சொல்றது என்ன? ஊழல். இதுவரைக்கும் எங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளை ஏதாவது யாராவது ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்களா? கற்பனை குற்றச்சாட்டுகளை சொல்லி எங்க மேல பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க. நான் பாஜக கிட்ட கேட்கறது என்ன என்றால், உங்க கூட இருக்கக்கூடிய எல்லோருமே ஊழல்வாதிகள் தான். அதுலேயும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க தான் அதிமுக. நீங்க கூட்டணியில் இல்லாத சமயத்துல அவங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க? இப்போ உங்க வாஷிங் மிஷின்ல அவங்கள எல்லாம் வெளுத்துட்டீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்து இந்து விரோத கட்சின்னு பேசுவாங்க. ஆனா உண்மை என்ன? இந்தியாவிலேயே பாஜக ஆளுகிற மாநிலங்கள் கூட இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சி அமைச்சு இந்த 730 நாட்கள்ல 1730 நாட்கள்ல 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம். உண்மையான பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்படி பாஜக வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் ஆதாரத்தோடு பதில் சொல்லிவிட்டேன். ஆனா அவங்களோ நான் கேட்கிற எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லல. இப்போ உங்க முன்னாடியும் கேட்கிறேன். இந்தி திணிப்பை ஏற்காததால கொடுக்காம இருக்கக்கூடிய கல்வி நிதி எப்போ வரும்? பாஜக மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு இயற்கை பேரிடர்களுக்காக நாங்க கேட்ட நிவாரணத்தை கூட முறையா தரலையே. ஏன்? கோவை மற்றும் மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போ அனுமதி வரும்? கீழடி அறிக்கை எப்போ வெளியே வரும்? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இது எதுக்குமே அவங்க கிட்ட இருந்து பதில் வராது. ஏன்னா இது எல்லாமே பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துரோக லிஸ்ட். இது அவங்க ஒவ்வொரு முறை இங்க வரும்போது அந்த லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. நாங்க எதுக்காகவும் இவ்வளவையும் பேசுறோம்னா, நம்முடைய இந்திய நாடு ஒற்றுமையா வலிமையா இருக்கணும்னு தான் இவ்வளவையும் சொல்றோம். நாங்க நாட்டோட யூனிட்டுக்காக போராடுறோம். பாஜகவோ யூனி பர்மாட்டி பேசி பாசிச அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மாநிலங்கள் தான் நாட்டினோட அடித்தளம். இந்தியா என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதை பாஜக உணர்ந்து செயல்படணும் தான் ஒன்றிய அரசுன்னு நினைவுபடுத்திட்டே இருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்த நாட்டில் வாழ்கிற மக்களை காப்பாற்றுறது தான் உண்மையான நாட்டுப்பற்றுன்னு நாங்கள் அழுத்தமா சொல்றோம். என்டிஏ என்கிற பேர்ல தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. அது முழுக்க முழுக்க கட்டாயத்தாலையும் ஒரு சிலரின் சுயநலத்துக்காக கூடியுள்ள துரோக கூட்டணி அது.